Hi friends, a very good morning to all. I am Sugha Bharati from Indus Team. Today நான் வந்து கேவா அலர்ஜி கேர் டேப்லெட் பற்றி தான் பேச போகிறேன். நம்மளுடைய இந்த கேவா அலர்ஜி கேர் டேப்லெட் வந்து ஆயுர்வேத மூலிகை தயாரிப்பு. இது வந்து எல்லா விதமான அலர்ஜி ப்ராப்ளம்ஸையும் கியூர் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ்னால எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் நமக்கு வராது. நம்ம தைரியமாக அதை எடுத்துக்கலாம். அதுவும் நம்ம கம்பெனி ப்ரீமியம் குவாலிட்டியில் நமக்கு மேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. தைரியமாக நம்ம இந்த ப்ராடக்ட்டை எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். மோரிண்டா சிட்ரிஃபோலியா, ஆட்டர் சலோட்டஸ் ஆல்ஃபா, கிரெடிடிஸ்டா, ட்ரையா கேந்தோஸ், ஆகஸ்டேஜ், மேக்னோலியா கிராண்டிஃப்ளோரா, சோஃபோரா ஃப்ளாவென்சிஸ், சிட்ரஸ் ஆரண்டியம், தூஜா ஆசிட்டனலிஸ், ஆர்னிகா மோன்டானா ராடிக்ஸ். இந்த மாதிரி மூலிகைகள் வச்சு மேக் பண்ணப்பட்ட ஒரு அமேசிங்கான ப்ராடக்ட் தான் நம்மளோட இந்த அலர்ஜி கேர் டேப்லெட். ஜென்ரலான ரீசன்ஸ் அலர்ஜி வர்றதுக்கான காரணங்கள் என்னெல்லாம்னு சொல்கிறேன். நம்ம சில பேருக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடு மூலமாகவும் அலர்ஜி ஏற்படும். சில பேருக்கு கத்திரிக்காய் பிடிக்காது. இதே மாதிரி சம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால சில பேருக்கு அலர்ஜி ஏற்படும். சில பேருக்கு நான்வெஜ் எடுத்துக்கும் போது அலர்ஜி ஏற்படும். நான்வெஜ்ஜில் பர்டிகுலராக இந்த கருவாடு, நண்டு இந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கு அலர்ஜி ஏற்படுது நிறைய பேருக்கு. சில பீப்புள்ஸுக்கு வந்து கிளைமேட் சேஞ்சஸ்னால அலர்ஜி ஏற்படும். வெயில் காலத்தில் வந்து அவங்களுக்கு சன்லைட் அவங்க மேலே படும்போது அவங்களுக்கு அரிப்பு ஏற்படும். கடுமையான வேர்க்குரு வந்தாலும் அந்த இதில் அலர்ஜி ஏற்படும். இது ஒரு ரீசன். வீட்டில் சில பேர் வந்து பெட்ஸ் வளர்ப்பாங்க. அந்த பெட்ஸ் மூலமாக கூட அவங்களுக்கு அலர்ஜி ஏற்படும். சில பேர் க்ரீம், சோப்பு, குங்குமம், நெயில் பாலிஷ், பவுடர் இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்னாலே கூட அவங்களுக்கு அலர்ஜி ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீரிழிவு நோய், இரத்த சோகை, மஞ்சக்காமாலி, சிறுநீரக கோளாறு, தைராய்டு பிரச்சனை, பித்தப்பை பிரச்சனை, மால்டிபிள் ஸ்க்லரோசிஸ், மூளை நரம்பு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கும். சில பேருக்கு குளிக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் டேங்க்ல இருந்து வரும்போது கூட அவங்களுக்கு அலர்ஜி ஏற்படும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாரையுமே டெய்லி ஒவ்வொருத்தவங்களும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக நம்ம கம்பெனி கொடுக்குறதா நம்மளோட இந்த கேவா அலர்ஜி கேர் டேப்லெட். சில ஸ்கின் அலர்ஜிஸ் வந்து மெயின்லி இந்த சொரியாசிஸ், ஃபங்கஸ் அலர்ஜி, படர் தாமரை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எவ்வளோ நாள் ஆனாலும் கியூர் ஆகாது. இது மாதிரி நாள்பட்ட அலர்ஜி பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை எல்லாத்துக்குமே நம்மளோட இந்த கேவா அலர்ஜி கேர் டேப்லெட் எடுத்துக்கலாம். ரொம்பவே உதவியாக இருக்கும். எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஸோ தைரியமாக நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்மளுடைய இந்த கேவா அலர்ஜி கேர் டேப்லெட்டில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். நம்ம உடம்புக்கு அலர்ஜி வராமல் தடுக்கிறதுக்கு முதல்ல நோய் எதிர்ப்பு சக்தி தேவை. அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு நம்மளுடைய இந்த அலர்ஜி கேர் டேப்லெட் ரொம்ப உதவியாக இருக்குது. வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஒவ்வாமை எதிர்வினைகளை தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எந்த விதமான அலர்ஜிட்டிக் ப்ராப்ளம்ஸையும் கியூர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சப்ளிமெண்ட் ரொம்பவே உதவியாக இருக்கும். இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். காலையில் ஒரு மாத்திரை, ஈவினிங் ஒரு மாத்திரை வெறும் வயிற்றுல, இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த டேப்லெட் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 2 முறை எடுத்துக்கணும். இது வந்து 6 to 12 months நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இதை பற்றின வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்மளுடைய டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் அட்வைசர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். நாள்பட்ட ஸ்கின் அலர்ஜிஸ் கூட சரி பண்ணதுக்கு நம்மளுடைய இந்த கேவா அலர்ஜி கேர் டேப்லெட் ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்னால அவதிப்படுற எல்லாத்துக்குமே நம்மளுடைய இந்த சப்ளிமெண்ட்டை ரெஃபர் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். ரொம்பவே உதவியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.